ஒரு கொடிங்கிறது வெறும் துணிதான். அது தனக்குன்னு ஒரு கதையை சொல்ற வரைக்கும். கொடிகள் வரதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவோட கதை இந்த தாராவால் பாறை சிற்பங்கள்ல தான் இருந்துச்சு. இந்த சின்னங்கள் தான் மக்களை அவங்க நிலத்தோடையும் மூதாதையர்களோடையும் பல்லாயிரம் வருஷமா இணைச்சு வச்சிருந்தது. அப்புறம் பிரிட்டிஷார் வந்தாங்க. அவங்க கூடவே யூனியன் ஜாக் மாதிரியான புது கொடிகளும் வந்துச்சு. ஆனா இந்த வருகை பழங்குடி மக்களுக்கு ஒரு பெரிய அழிவையும் மோதலையும் தான் கொண்டு வந்துச்சு. இப்படி ஒரு தேசிய கொடிய உருவாக்குற பயணம் ரொம்ப நீளமா இருந்துச்சு. நிறைய கிளர்ச்சிகள், விவாதங்கள் எல்லாம் நடந்தது. யோசிச்சு பாருங்க, 1901ல நடந்த போட்டியில 30,000க்கும் அதிகமான டிசைன்ஸ் வந்துச்சு. ஜெயிச்ச டிசைன்ல 3 முக்கியமான சின்னங்கள் இருந்துச்சு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருந்துச்சு. ஆனா நாடு வளர வளர ஆஸ்திரேலியா அடையாளம் பத்தி பேச புது சின்னங்களும் உருவாக ஆரம்பிச்சது. 1971ல நில உரிமை போராட்டத்துக்காக ஒரு சக்தி வாய்ந்த கொடி உருவானது. இந்த கொடியோட வடிவமைப்பு ரொம்பவே ஆழமானது. ஒரு முக்கியமான விஷயத்த இது சொல்ல முயற்சி பண்ணுச்சு. இதுல இருக்கிற ஒவ்வொரு நிறத்துக்கும் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. மக்கள், நிலம், வாழ்க்கைன்னு ஒரு பெரிய கதையே சொல்லுது. ஒரு போராட்ட சின்னமா ஆரம்பிச்சு பின்னாடி இதுவும் ஆஸ்திரேலியாவோட அதிகாரப்பூர்வ கொடியா அங்கீகரிக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு இந்த 2 கொடிகளும் இருக்கு. இதனால அடையாளம் பத்தின விவாதம் இன்னமும் தொடர்ந்துட்டே இருக்கு. ஒரு சமீபத்திய கருத்து கணிப்புல 61% பேர் இப்ப இருக்கிற கொடியே போதும்னு சொல்றாங்க. ஆனா இந்த ஆதரவு அரசியல் கட்சிகளை பொறுத்து மாறுபடுது. நீங்களே பாருங்க. கொடிய மாத்தணுமா வேணாமான்னு 2 பக்கமும் பலமான வாதங்கள் இருக்கு. அப்போ இந்த விவாதம் வெறும் கொடிய பத்தினது இல்ல, ஒரு தேசம் தனக்கான கதைய எப்படி சொல்லணும் அப்படிங்கறத பத்தினது.